வணக்கம். தாவேக்காவால் இரண்டாக உடைகிறதா அதிமுக? விஜயோட எழுச்சி அதிமுகவுடைய வீழ்ச்சியா? அதிமுகவில் என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? இது எல்லாமே விஜயை சுற்றி தான் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா எல்லாமே புரியும். விஜய் முதலமைச்சர் ஆன உடனேயே அதிமுக இரண்டு பிரிவுகளாக, இரண்டு குழுக்களாக பிரியக்கூடிய சூழல் நம்ம எல்லாருமே பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த விஷயம் இன்னைக்கு வரைக்கும் சட்டமன்றத்திலேயே எதிரொலிச்சிக்கிட்டு இருக்கிறதையும் பார்த்தோம். சட்டமன்றத்துக்கு வெளியேயும் இப்போ வரைக்குமே அதிமுகவுடைய இரண்டு குழுக்களும் அவங்க பயங்கரமாக ஆர்குமெண்ட்ஸ், அவங்களோட அந்த கடுமையான விமர்சனங்களில் செய்தியாளர்கள் முன்னாடி வச்சதை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தருணத்தில் அதிமுக எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிரான குழு சிபி சண்முகம், எஸ்பி வேலுமணி, அந்த டீம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு காரணம் என்ன அப்படின்னா, திமுகவோட எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சு ஒரு பிளான் போட்டார், அதுக்கு நாங்கள் எதிர்ப்பு தெரிவித்தோம், அது எவ்வளோ பெரிய துரோகம் இல்லை அப்படின்னு சிபி சண்முகமும் எஸ்பி வேலுமணி அவர்களும் கேள்வியாக கேட்குறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நமக்கு சோர்ஸ் கிடச்சதன் அடிப்படையில் விஜய் தனி கட்சியாக ஜெயிச்சிட்டார். மெஜாரிட்டி கிடைக்கல, ஆனால் 108 இடங்களில் ஜெயிச்சிட்டார். அப்போ ஆல்மோஸ்ட் 118க்கு 10 இடங்கள் தான் தேவை, 11 இடங்கள் தான் தேவை. அப்படிங்கிறப்ப விஜய் தான் முதலமைச்சர் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே முடிவாயிருச்சு. ஆனால் டெல்லியிலேருந்து விஜய்க்கு ஏதோ சில அசைன்மெண்ட் கொடுத்ததாகவும், விஜய் நோ அப்படின்னு சொல்லிட்டதாகவும், தட்டி கழிச்சிட்டதாகவும் ஒரு தகவல். அவங்க டெல்லிக்கு உடனே கோவப்பட்டுட்டாங்களாம். என்ன அப்படின்னா, இது வரைக்கும் நம்மளை எதிர்த்து பேசாத, நோன்னு சொல்லாத விஜய் இப்போ எந்த தைரியத்தில் பேசுகிறாரு அப்படிங்கிற விஷயத்தில் அப்படியே அவங்க சில விஷயங்கள் ஏதோ பார்த்துருக்காங்க. பார்த்தா பின்னாடி ராகுல் காந்தி இருந்திருக்காது. ராகுல் காந்தியை நேரடியாக வெளிப்படையாக விஷ் பண்ணி ஆதரவும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ விஜயோட அணியில் முதல் அணியாக காங்கிரஸ் கட்சி கூட்டணியில் சேர்றாங்க. ஆட்சியிலும் பங்கு, அதிகாரத்திலும் பங்கு அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ளே வந்துட்டாங்க. இதனால் டெல்லி அணி பயங்கரமாக அதிர்ச்சி. என்னடா இது வரைக்கும் நம்மளுடைய ஆளாக இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்ட சூழலில் இப்போ டெல்லியோட ஆள் விஜய் இல்லையாங்கிற ஒரு கேள்விக்குரிய அந்த இடத்துல நின்றுச்சு. காங்கிரஸ் விஜய் ரெண்டு பேரும், தாவேக்கா ரெண்டு பேரும் ஒன்று சேர ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே டெல்லி ஒரு பிளான் போட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அது எந்தளவுக்கு உண்மை பொய்ன்னு எங்களுக்கு தெரியாது. வந்த சோர்ஸின் அடிப்படையில் தான் இந்த தகவல். டெல்லி போட்ட பிளான் அடிப்படையில், அதாவது முதல் இடத்துல அறுதி பெரும்பான்மை இல்லாட்டி கூட 108 இடங்களோட முதல் இடத்துல 74 இடத்தோட திமுக, இந்த தேர்தலில் திமுக இரண்டாவது இடத்துல, மூன்றாவது இடத்துல அதிமுக மூன்றாவது இடம். ஆனால் அந்த வெறும் 47 எம்எல்ஏ வச்சுருக்கக்கூடிய அதிமுக முதலமைச்சர், ஆனால் அதுக்கு திமுக கூட்டணி சேர போகிறாங்க. திமுக ஆதரவோட எடப்பாடி பழனிசாமி அதிமுக முதலமைச்சர் அப்படிங்கிற ஒரு பிளான் டெல்லி போட்டதாகவும், ஆனால் இந்த பிளானில் திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் யாருமே ஒத்துக்கலை. அவங்க சில யோசனைகள் முன் வச்சாங்க. அது என்ன அப்படின்னா, திருமாவளவன் தான் முதலமைச்சர். திருமாவளவன் 2 கட்சிக்கும் பொதுவானவர். ரெண்டாவது பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவர். ஒரு தலித் முதலமைச்சர் ஆக்குனா அது நல்லதாக இருக்கும், மக்கள் ஏற்றுப்பாங்க. திமுக அதிமுக கூட்டணி சேருது அப்படின்னா ஒரு தலித் அந்த இடத்துல முதலமைச்சர் ஆக்கும் பொழுது எல்லாரும் ஏற்றுப்பாங்க அப்படிங்கிற விஷயங்களை பேசப்பட்டதாகவும், ஆனால் அதற்கு காங்கிரஸ் தடையாக இருந்ததாகவும் சொல்லப்பட்டுச்சு. காங்கிரஸ் தடையாக இருந்தது மட்டுமில்லை, காங்கிரஸ் அந்த கூட்டணியிலேருந்து முதல் ஆளாக போனதுக்கும் இந்த திருமாவளவனை முதலமைச்சராக காங்கிரஸ் நாங்கள் ஏன் வேலை பார்க்கணும் அப்படிங்கிற கேள்விகளை அவங்க முன்னு வச்சுட்டு வெளியில் போனதாகவும், முதல் ஆளாக வெளில எதிர்ப்பு தெரிவிச்சுட்டு போனதாகவும் ஒரு தகவல். சரி, காங்கிரஸோட துணை இல்லாமல் மற்ற ஆட்களோட துணை இல்லாமல் திமுக அதிமுக கூட்டணி ஒன்று சேர்ந்தால் திருமாவளவனை முதலமைச்சர் ஆக்கிட முடியுமான்னு கேட்டால் அதுக்கு மெஜாரிட்டி கம்மி. ஆனால் திருமாவளவன் அவர்களை முதலமைச்சர் ஆக்குவதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கலை அப்படிங்கிற மாதிரி ஒரு தகவல். இதைத்தான் நேற்று நடந்த செய்தியாளர் சந்திப்பில் கூட திருமாவளவன் கிட்டத்தட்ட உறுதிப்படுத்தியிருந்தார். செய்தியாளர்கள் கேட்குறாங்க, விஜய்க்கு பதிலாக தமிழ்நாட்டோட முதலமைச்சர் திருமாவளவன் நீங்கள் தானே வர வேண்டியது, திமுகவும் அதிமுகவும் கூட்டணி அமைச்சது உங்களுக்காகத்தானே, ஆனால் உங்களுக்கு நீங்கள் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு தடையாக இருந்தது காங்கிரஸ் தானா அப்படின்னு சொல்கிறாங்கன்னு கேட்கும் பொழுது, காங்கிரஸ் எந்த அளவுக்கு தடையாக இருந்தது என்பது எனக்கு தெரியாது அப்படிங்கிற பதிலை திருமாவளவன் ஓப்பனாக போட்டு உடைச்சிட்டார். காங்கிரஸ் தடையாக இருந்துச்சா இல்லையான்னு எனக்கு தெரியாது அப்படிங்கிறார். அப்போ திருமாவளவன் முதலமைச்சர் ஆகுவதற்காக திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருதா அப்படிங்கிற கேள்விக்கு கிட்டத்தட்ட எஸ்ங்கிற மாதிரி பதில் வந்துருச்சு. ஓகே, அப்போ திமுகவும் அதிமுகவும் உங்களை முதலமைச்சராக்க பார்த்தாங்களா அப்படிங்கிறதுக்கு நானும் கேள்விப்பட்டேன். ஆனால் முறையாக திமுகவோ அதிமுகவோ யாரும் என்கிட்ட அதை பற்றி பேசலை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் சொல்கிறாரு. இந்த இடத்துல
ஆளுநரும் இவ்வளோ தூரம் விஜயை வந்து ஒரு விதமான நெருக்கடி கொடுத்தாருங்கிற மாதிரி எல்லோரும் பேசுகிறோம்ல. ஏன் இந்த நெருக்கடி ஆளுநர் கொடுத்தாருன்னா, அவராக தனிப்பட்ட முறையில் கொடுத்தாரா அல்லது டெல்லி சொல்லி கொடுத்தாராங்கிற மாதிரியான கேள்விகள் இருக்குது. ஆளுநருக்கு பின்னாடி யார் இருக்கான்னா டெல்லி தான். ஸோ டெல்லியில் யார் இருக்கான்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அப்போ ஒரு விதமான நெருக்கடிக்கு விஜய் ஒரு நெருக்கடிக்குள்ளேயே இருந்தார் அப்படிங்கிற விஷயங்கள் நம்ம எல்லாருமே கண் முன்னாடி பார்த்தோம். அப்போ விஜய் இடத்துல திருமாவளவன் தான் முதலமைச்சராக நம்ம வர வேண்டியது. ஆனால் அதற்கு திருமாவளவன் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காரு. ஒரு தலித் சமூகத்தைச் சேர்ந்தவரை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக பார்ப்பதற்கான மனநிலை நம்ம தமிழக மக்களுக்கு இன்னும் வரலை. குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டு தலைவர்களுக்கு பலருக்கும் இன்னும் வரலை. ஆனால் பின்தங்கிய மாநிலமாக அல்லது வளர்ச்சியை எட்டாத பல மாநிலங்களாக இருக்கக்கூடிய பல மாநிலங்களில் தலித் தலைவர்கள் வந்து முதலமைச்சராக இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு உத்தரப்பிரதேசம், ஆந்திரா, மகாராஷ்டிரா, பீகார் மற்றும் பஞ்சாப்லலாம் தலித் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வந்து முதலமைச்சர்களாக இருந்திருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ நம்ம படித்து என்ன தான் முன்னேறி முன்னுக்கு இருந்தாலும் கூட அந்த மனப்பான்மை, அந்த பக்குவம் இங்கே இந்த தமிழ் மண்ணில் இன்னும் வரலை. அது ரொம்ப வேதனையாக இருக்குது. இன்னும் 100 வருஷம் ஆனால் கூட இந்த மனநிலையும் இந்த பக்குவமும் இந்த உங்களுக்கு வராதோ அப்படிங்கிற பொருளை 19 வச்சுருக்காரு. அது மக்களை சொல்கிறாரா, இங்கே இருக்கக்கூடிய அரசியல் கட்சியோட தலைவர்களை சொல்கிறாரா, யாரை சொல்கிறாரு அப்படின்னு தெரியலை. ஆனால் இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் பேசும்பொழுது திருமாவளவனை வந்து முதலமைச்சர் ஆக்குவதற்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கலை அப்படிங்கிற விஷயத்தையும் போட்டு உடச்சிருக்காரு. அப்போ காங்கிரஸ் தடையாக இருந்து திமுக கூட்டணியில் காங்கிரஸ் தடையாக இருந்திருக்கு அப்படின்னா அதிமுக கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி தடையாக இருந்திருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சிவி சண்முகம் போட்டு உடச்சிருக்காரு. அது மட்டும் கிடையாது. சிவி சண்முகம் சொல்லக்கூடிய முக்கியமான குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, நாங்கள் 3வது இடத்துக்கு வந்துட்டோம், தொடர்ந்து தோல்வியில் இருக்கோம். தோல்வி ஏன் தொடர்ந்து நம்ம அதிமுக தோல்வி சந்திக்குதுன்னு நம்ம கூப்பிட்டு ஒரு கூட்டம் போட்டு விவாதிக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை நான் தான் முதலமைச்சராக போகிறேன், திமுக கூட்டணி ஆதரவு தராங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மற்ற கூட்டணி ஆட்கள் ஒத்துக்காத பொழுது திருமாவளவன் தான் முதலமைச்சர்னு சொல்லும் பொழுது அதுக்கு எடப்பாடியே ஒத்துக்கலை அப்படின்னு சொன்னதுனால தான் அந்த பேச்சுவார்த்தை அப்படியே நிறுத்தப்பட்டு திருமாவளவன் அவர்கள் விஜய்க்கு ஆதரவு கொடுக்க வேண்டிய அந்த காலக்கெடு நாளைக்கு காலை 11 மணிக்கு, இல்லை நாளைக்கு சாயந்தரம் 4 மணிக்கு அப்படிங்கிற அந்த பேச்சுவார்த்தையை ஒரே நாளில் முடிக்க வேண்டியது 3 நாட்கள் இழுத்ததில் அதற்கு காரணம் இதுதான் அப்படிங்கிறாங்க. ஆனால் இதை தவறாக புரிந்து கொண்ட பலரும் குதிரை பேரும் விஜய்கிட்ட திருமாவளவன் பேசுகிறாரு, சோபாவில் வந்து இறங்குது பார்த்தீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. ஆனால் திருமாவளவன் ஆஃபீஸில் அன்றைக்கி சோபா வந்து இறங்குனதுக்கு காரணம் அந்த விசிகா ஆஃபீஸில் பழைய சோபாவாக இருக்குது, விஜய் வேறு அங்கே வராரு அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த இடத்துல ஒரு நல்ல அவர் வந்து உட்காரத்துக்கு அந்த ஃபோட்டோ அதெல்லாம் வரும் எடுப்பாங்க இல்லையா. ஸோ நல்ல சோபா வேணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இடத்துல புதுசாக வரவழைக்கப்பட்டது. ஆனால் அன்றைக்கி அவ்வளோ பெரிய கூட்டம், அங்கே கூட்டம் அளவுக்கு அதிகமாகிடுச்சுன்னா விசிகா ஆஃபீஸில் மூச்சு விட கூட இடம் இருக்காது. அங்கே போனவங்களுக்கு தெரியும். நல்ல வேளை அன்றைக்கி திருமா அவர்கள் சொல்லி விஜய் அன்றைக்கி வரலை அந்த இடத்துக்கு. ஒரு வேளை வந்திருந்தால் அளவுக்கு அதிகமான கட்டுக்கடங்காத கூட்டம் வந்து வேறு மாதிரி மாறி இருக்கும் அப்படிங்கிற செய்திகள்லாம் நம்ம வெளியில் பேசப்பட்ட விஷயங்கள்லாம் பார்க்க முடிஞ்சது. நேற்று கூட அந்த சந்திப்பை விசிகா அலுவலகத்தில் வைக்காமல் விசிகா தலைவர் திருமாவளவன் அவர்கள் வீட்டில் வச்சதுக்கு காரணமும் அதுதான். கட்டுக்கடங்காத கூட்டம் வந்துருச்சுன்னா ஏதாவது அசம்பாவிதம் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்துச்சு அப்படிங்கிற காரணங்களும் வெளியில் சொல்லப்பட்டுச்சு. ஓகே, இன்றைக்கி திமுகவும் அதிமுகவும் கூட்டணி சேருவதற்காக பேச்சுவார்த்தை நடந்துச்சா அப்படிங்கிற கேள்வியை எடப்பாடி பழனிசாமி அவங்கக்கிட்ட முன்வைக்கப்பட்டுச்சு. அதெல்லாம் பொய்யுங்க. சிவி சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்பு வந்து அந்த எதிர்த்தரப்பு பேரை சொல்லாமல் எடப்பாடி அவர்கள் பேசுகிறாரு. ஏதாவது ஒரு குற்றச்சாட்டை சொல்லிட்டு போகணுங்கிறதுக்காக இப்படி ஒரு குற்றச்சாட்டை அவங்க வச்சுருக்காங்க, இதெல்லாம் பொய்யுங்க அப்படின்னு எடப்பாடி அவர்கள் மறுத்திருக்காரு. ஆனால் சிவி சண்முகம் பேச்சுவார்த்தை நடந்தது உண்மை அப்படின்னு ஒத்துக்கிட்டாரு. திருமாவளவன் அவர்களும் ஒத்துக்கிட்டாங்க. இந்த இடத்துல என்ன அப்படின்னா, பின்னாடி அதாவது திமுகவும் அதிமுகவும் ஒன்று சேருங்கிற விஷயமா இருக்கட்டும், டெல்லியிலேருந்து ஒரு அசைன்மெண்ட் கொடுக்கப்பட்டதா அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் விஜய்க்கு கிட்டத்தட்ட 108 இடங்களை விஜய் ஜெயிச்சிட்டார் அப்படின்னு சொன்ன உடனே 10 இடங்கள் 11 இடங்கள் தான் விஜய்க்கு தேவைப்படுது அப்படின்னா, எடப்பாடி அவர்கள் தானாக முன் வந்து கூட்டணி அமைச்சிருந்தா இன்றைக்கி அதிமுக 2ஆக பிளவுபட்டிருக்க வாய்ப்பில்லை. பெரும்பாலான பெண்கள், பெரும்பாலான யங்ஸ்டர்ஸ் வந்து விஜயை தேர்ந்தெடுக்கிறாங்க, விஜய் விரும்புகிறாங்க. இனிமேல் தாவேக தான் எதிர்காலம் அப்படிங்கிற ஒரு மனநிலை அதிமுகவில் ஜெயிச்ச அந்த 25 எம்எல்ஏக்களுக்கு வந்துருச்சு. அப்போ அந்த 25 எம்எல்ஏக்கள் ஒரு விதமான ஒரு மனநிலையில் விஜய்க்கு ஆதரவு மனநிலையில் இருக்கும் பொழுது எடப்பாடி அவர்கள், நான் ஒரு முன்னாள் முதலமைச்சர், முன்னாள் எதிர்க்கட்சி தலைவர், ஒரு கட்சியோட பொதுச் செயலாளர், அதிமுக எவ்வளோ பெரிய ஒரு கட்சி, நான் எதுக்கு விஜய்கிட்ட இறங்கி போகணும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு உள்ளே இருந்த ஒரு ஈகோ தான்
இன்றைக்கி இந்த அதிமுக 2 அணிகளாக 2 குழுக்களாக பிளவுபட காரணமாக இருக்குது. ஆனால் வெளியில் என்ன பேசிக்கிறாங்கன்னா, விஜய்க்கு ஆதரவு கொடுப்பதற்காக தாவேக்காவோட எழுச்சி, விஜயோட வருகை, அதிமுகவோட வீழ்ச்சி, எடப்பாடி பழனிசாமியோட வீழ்ச்சி அப்படின்னு வெளியில் பேசப்படுது. அப்படிங்கிற விமர்சனங்களை தான் முன்வைக்கப்படுது. ஆனால் எப்போதுமே ஒருத்தருக்கு ஒரு வாழ்வு வருது அப்படின்னா இன்னொருத்தருக்கு அது வந்து தாழ்வு அல்லது இன்னொருத்தருக்கு அது வீழ்ச்சியாக இருக்கும். நம்ம நிறையா வரலாறுகளை திரும்பி படிக்கும் பொழுது நம்ம நிறையா விஷயங்களை பார்த்துருப்போம். ஒரு அரசன் எழுகிறார் அப்படின்னா இன்னொரு அரசன் வீழ்த்தப்பட்டு தான் இன்னொரு அரசன் எழுவான். அப்படி தான் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ தமிழ்நாட்டு அரசியலில் இது வரைக்கும் திமுக அதிமுக அப்படின்னு இருந்தது. விஜயோடைய அந்த ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகேன்னு சொல்கிற அது உண்மையாயிருச்சோ அப்படிங்கிற மாதிரி வருது. அப்போ இனிமேல் தமிழ்நாட்டுடைய அரசியல் ஒன்று டிவிகே இன்னொன்று டிஎம்கே இப்படி தானா? அப்போ இந்த முறை எப்போதுமே ஒன்று அதிமுக இந்த முறை ஆட்சிக்கு வந்து அடுத்த முறை திமுக வரும், மறுபடியும் அடுத்த முறை அதிமுக வரும், அப்படி தானே நம்ம பார்த்துருக்கோம். அப்போ இனிமேல் விஜய் இருக்கிற வரைக்கும் தாவேக்கா இருக்கிற வரைக்கும் இனிமேல் வந்து தமிழ்நாட்டு அரசியல் இந்த முறை தாவேக்கா வந்தால் அடுத்த முறை திமுக, அடுத்த முறை தாவேக்கா, அடுத்த முறை திமுக, இனிமேல் இப்படி தான் தமிழக அரசியல் களம் இருக்க போகிறதா அப்படிங்கிற கேள்விகளும் இருக்குது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு. இந்த திமுக அதிமுக கூட்டணி நடக்கிறங்கிற இந்த விஷயத்தை முதலாக மீடியாக்களுக்கு கொளுத்தி போட்டதே கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கக்கூடிய மூத்த தலைவர் பேபி அவர்கள் தான். அவர் கொளுத்தி போட்ட ஒரு விஷயம், மறுநாள் அவர் மறுப்பு தெரிவித்த விஷயங்கள், இது எல்லாமே பயங்கரமாக வந்திருக்கு. ஆனால் திருமாவளவன் அவர்கள் தமிழ்நாட்டோடைய முதலமைச்சராக வந்திருந்தால் அது ஒரு பெரிய ஒரு மாற்றத்திற்கான ஒரு அறிகுறியாக இருந்திருக்கும். ஒவ்வொரு சாதாரண மக்களும் ஒவ்வொரு பாமர மக்களும் எப்படிப்பட்ட ஒரு கனவு கண்டிருந்தாலும் இந்த 5 வருஷத்தில் நடந்திருக்கும் அப்படின்னு மட்டும் என்னால் உறுதிப்பட சொல்ல முடியுது. முதலமைச்சராக இருக்க வேண்டிய திருமாவளவன் அவர்களுடைய ஆதரவின் அடிப்படையில் தான் இன்றைக்கி விஜய் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க. என்ன நடந்துச்சு அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே நம்ம கண்கூடாக நம்ம பார்த்துருக்கோம். நானும் உங்களுக்கு முன்னாடி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஆனால் விஜய் அவர்கள் முதலமைச்சராக வரும்பொழுது ஒரு விதமான பிரம்மாண்டம், ஒரு விதமான கவர்ச்சி, அது எல்லாமே இருக்குது. ஆனால் ஜோசியரை முதலமைச்சர் ஆக்கிட்டார். விஜய்க்கு எதிராக விமர்சனம் பண்ணக்கூடிய கிட்டத்தட்ட 18 சமூக வலைதளங்களில் விஜய் தமிழ்நாடு சைபர் கிரைம் போலீஸை வச்சு முடக்கிட்டார் அப்படிங்கிற விஷயம்லாம் விஜய்க்கு முதல் 2 நெகட்டிவாக மாறி போயிருக்கு. விஜய் சறுக்கிய, விஜய் செய்த முதல் 2 தவறுகள் அப்படிங்கிற விஷயம் 18 சமூக வலைதளங்களை முடக்கினது இன்றைக்கி கோர்ட்டில் நீதிமன்றத்தில் வழக்காக பதிவு செய்யப்பட்டு விசாரணைக்கு வந்திருக்கு. தமிழக அரசு பதிலளிக்கணும் அப்படின்னு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு. இதுபோக ஒரு ஜோதிடரை அரசு பதவி கொடுத்து 24 மணி நேரத்தில் அந்த பதவியை வாபஸ் பெற்றதும் விஜய் அவர்களுக்கு வந்து ஒரு கரும்புள்ளி மாதிரி, ஒரு கருப்பு புள்ளியாக மாறி இருக்குது. ஸோ விஜய் 3 இடத்துல பாஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னா 2 இடத்துல ஃபெயில் ஆகிருக்காரு, சொதப்பியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தோடு இந்த வீடியோ நம்ம முடிச்சிடலாம். உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் பதிவிடுங்க. நன்றி, வணக்கம்.